நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நம்ம உடம்பு இரும்பு மாதிரியும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கிறதுக்கு இந்த எடுத்தறி முறை அப்படிங்கிறது மிகப்பெரிய உதவி அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இப்போ வருமத்துக்குன்னே தனியாக ஒரு ஸ்பெஷல் சோடன்னு சொன்னால் இந்த சோடை சொல்லலாம். ஆனால் இந்த அடியெல்லாம் ஃபுல்லாக தலையில் தான் வரும். தமிழ்நாட்டில் இல்ல உலகம் முழுக்க வந்து பிரபலமான ஒரு கலை. டென்சிட்டியான ஒரு படவீச்சை பார்க்க போறீங்க. வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலை கல்லூரியிலிருந்து செல்வன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு படவீச்சு, அதுலேயும் சிலம்பம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை உலகம் முழுக்க வந்து பிரபலமான ஒரு கலை. இந்த கலையில் இந்த படவீச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இது தலைக்குரல் கிறுக்கி படவீச்சுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாடத்திட்டத்தில் 5வது பாடத்திட்டத்தில் வரும். 4வது படவீச்சு. இந்த படைவீச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய டெக்னிக் வரும். கிறுக்கியே 3 தடவை வரும். அதுக்குள்ள தலைக்குரல் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு அடர்த்தியான ஒரு டென்சிட்டியான ஒரு படைவீச்சு என்னை பார்க்க போறீங்க. இந்த படைவீச்சில் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்கள் நீங்கள் பார்த்தே செய்கிறது மாதிரி நீங்கள் வீடியோவை பார்த்தே கற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு நுணுக்கமாக இப்போ நம்ம மாணவர்கள் சொல்லித்தராங்க பாருங்க. சமநிலை, தயார் நிலை. ஸோ இப்போ பார்க்க போகிறது கிறுக்கி படைவீச்சு. ஃபர்ஸ்ட் 1, பின்னாடி திரும்பி நாடி அடி அடிக்கிறோம். அடுத்தது 2, வலது கால் எடுத்து வச்சு வலது கால் கிறுக்கி. அடுத்தது 3, இடது கால் எடுத்து வைக்கிறோம், இடது கால் கிறுக்கி. இப்போ 4, வலது காலை எடுத்து வைக்கிறோம், வலது கால் உட்காந்து கிறுக்கி பண்றோம். இப்போ 5, அப்படியே நின்ன இடத்துல இருந்து வலது புகழ் பண்றோம். அடுத்தது 6, காலை எடுத்து வச்சு இடது புகழ் பண்றோம். அதோட தலைக்குரல் பண்ணி தரையில் அடிச்சு உட்காரோம். அதோட 3 தலையறுப்பு 1, 2, 3 தலையறுப்பு பண்ணி நம்ம கம்பை இடது பக்கமாக வைக்கிறோம். அதோட கிக் பண்ணி காலை பேக்கில் வைக்கிறதோட ஃப்ரண்ட்டில் 2 தலையடி, பேக்கில் 2 நாடியடி, வலது கால் எடுத்து வச்சு வலது பக்கமாக உடான் அடிக்கிறோம். ஸோ இது ஒரு முக்கு. இதே மாதிரி அடுத்து 4 முக்கு பண்ண போகிறோம். அந்த 4 முக்கு பண்ணும்போது நம்ம வலது கால் முன்னாடி இருக்கும். அந்த வலது கால் கிறுக்கியோட ஆரம்பிச்சிடணும். இப்போ
கிறுக்கி படைவீச்சு எப்படி பண்ணது அப்படிங்கிறத பார்த்தீங்க. அதுலயும் ரொம்ப எளிமையா அழகா உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லி தந்தாங்க. இதை நீங்க பார்த்தே கத்துக்கலாம். முதல்ல சொன்னது மாதிரியே இதுலயும் ஒரு போட்டி. என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கிறுக்கி ஒரு முக்குல எத்தனை தடவை வந்தது, அப்புறம் 4 முக்குன்னா எத்தனை தடவை வரும். முதல்ல ஒரு மாஸ்டர் அஜய் மாஸ்டர் செஞ்சு காமிச்சாங்க. அடுத்தது வந்து ஸ்ரீகாந்த் மாஸ்டர் செஞ்சு காமிச்சாங்க. இது ஒட்டுமொத்தமாட்டு இந்த 2 மாஸ்டரும் எத்தனை கிறுக்கி போட்டாங்க அப்படிங்கிறது. இது கொஞ்சம் டஃப்பான கேள்விதான், கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். கிறுக்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க 2வது சொல்லி தரும்போது தான் புரிஞ்சிருப்பீங்க. அப்ப ரிவைண்ட் அடிச்சு ஒரு தடவை பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். பார்த்து நீங்க அந்த கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அழகிய பரிசு வந்து வீட்டுக்கே வந்து சேரும் அப்படிங்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன் நம்பரோ, உங்க அட்ரஸோ இல்லைன்னு சொன்னா உங்களோட பேரோ ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னாதான் நாங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதுக்கு உண்டான இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப்ல நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களை நாங்க தொடர்பு கொள்ள கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலையில இதை சேர்த்துக்கலாம், இதை நீக்கிக்கலாம். இந்த கலையை சார்ந்து இந்த கலையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு, உலகம் முழுக்க கொண்டு போறதுக்கு எந்த வழியை வேணாலும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதுக்கு உங்களோட உதவியோ, யோசனையோ இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு ஐடியாவோ தேவைன்னா நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா சொன்னீங்கன்னா நாங்க கேட்டுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். இதை சேர்த்துக்கலாம், இதை நீக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கூட இணைஞ்சு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னா நீங்க தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம்.